So today we are seeing the light reaction in photosynthesis, which is otherwise called the Hill reaction. ஒளிக்கிரியை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஸோ இதுல வந்து நம்ம முக்கியமா என்ன பார்க்க போறோம்னா, இட் இஸ் அ லைட் ட்ரிவன் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். ஓகே, ஒளியின் ஊந்துதலால் எலக்ட்ரான்கள் கடத்தப்படும் ஒரு நிகழ்வு. அதனால தான் ஒளிக்கிரியை அப்படின்னு சொல்றோம். ஸோ எங்க நிகழுது இந்த எலக்ட்ரான் கடத்தல்னா, குளோரோபிளாஸ்ட் சவ்வின் மேல் அமைந்திருக்கும் 4 நொதிக்கூட்டுகள். ஸோ இதை பத்தி நான் ஜஸ்ட் வி ஹேட் மென்ஷன் திஸ் இன் த ஃபர்ஸ்ட் கிளாஸ். 4 நொதிக்கூட்டுகள் வந்து ஒன்றின் பின் ஒன்றாக அமைந்திருக்கும் குளோரோபிளாஸ்ட் சவ்வின் மேல். ஸோ அந்த நொதிக்கூட்டுகளின் மூலம் எலக்ட்ரான்கள் கடத்தப்படுகின்றன. ஒளியின் ஆற்றலால் தூண்டப்பட்டு எலக்ட்ரான்கள் கடத்தப்படுகின்றன. So this is also called the Hill reaction. Where does it occur? It occurs in the grana lamellae of chloroplast. Grana lamellae ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கும் இந்த சவ்வு structures, no? It's called the grana thylakoid. So இங்க தான் வந்து Hill reaction is happening. So photosynthesis இன்னொரு முக்கியமான reaction is dark reaction of Calvin cycle that happens in the stroma, and both occur independently. அப்படின்னா Hill reactionம் dark reaction and light reaction occur independently. தனித்தனியாக நடைபெறுகிறது. And light reaction is faster than the dark reaction. எப்பவுமே ஒளிக்கிரியை வந்து வேகத்தின் அடிப்படையில் சற்று வேகமாக நடைபெறும் ஒரு கிரியையாக இருக்கிறது. ஓகே, பிகாஸ் ஒளியின் ஆற்றல் வந்து வேகமாக கிரகித்துக் கொள்ளப்படுகிறது. ஸோ லைட் ரியாக்ஷன் அக்கர்ஸ் ஃபாஸ்டர் தேன் த டார்க் ரியாக்ஷன். ஸோ லைட் ரியாக்ஷனை நம்ம வந்து பிரிக்கலாம். அப்சார்ப்ஷன் ஆஃப் சன்லைட், இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எக்ஸைட்டேஷன் ஆஃப் பிக்மெண்ட் மாலிக்யூல்ஸ், எவிக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ முதல்ல நடைபெறுவது வந்து சூரிய ஒளியின் கிரகித்துக் கொள்ளுதல். நெக்ஸ்ட் வந்து எக்ஸைட்டேஷன் ஆஃப் பிக்மெண்ட் மாலிக்யூல். ஸோ குளோரோஃபில் மேல சூரிய ஒளி பட்டவுடன் இவை கிளர்ச்சியுற்று the atom is being excited, and because of that electron atom குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான்கள் வெளியேற்றப்படுகின்றன. முக்கியமா எலக்ட்ரான்கள் தான் முதல்ல வெளியேற்றப்படுகின்றன. eviction of electrons. So this leads to transfer of electron. So எலக்ட்ரான் வெளியிடப்படும் போது ஏதேனும் ஒரு எலக்ட்ரான் ஏற்பியால் ஏற்கப்பட்டு the electron is transferred to some systems. So it is divided into cyclic and non-cyclic transfer. சுழலும் எலக்ட்ரான் கடத்துவினை, சுழலா எலக்ட்ரான் கடத்துவினை. சுழலும் எலக்ட்ரான் கடத்துவினைனா எங்கே இருந்து வெளியிடப்படுகிறதோ மீண்டும் அதே இடத்துக்கு வந்து சேரும். That is a cyclic electron transfer process. சுழலா எலக்ட்ரான் கடத்துவினை அப்படின்னா, நான் சைக்ளிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்பர்னா எங்கிருந்து வெளியிடப்படுகிறதோ அங்கு மீண்டும் சேராமல் வேற ஒரு கடைசியில் வேற ஒரு ஏற்பியால் ஏற்கப்பட்டு NADPH வந்து உருவாக்கத்திற்கு பயன்படுகிறது. இதுதான் வந்து நான் சைக்ளிக் டிரான்ஸ்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். இட் இஸ் a லீனியர் டிரான்ஸ்பர். லீனியர் டிரான்ஸ்பர்னா நேர் கோடு கடத்துவினை. ஓகே, சைக்ளிக் வந்து இட்ஸ் a சைக்கிள், நடந்து கொண்டே இருக்கும், மீண்டும் மீண்டும் வந்து நடந்து கொண்டே இருக்கும். Then you have another important reaction which is photolysis of water, that is நீரின் சிதைவு. ஒளியின் தாக்கத்தால், ஒளியின் காரணத்தால் ஏற்படும் இல்லைன்னா ஒளியின் மூலம் ஏற்படும் நீரின் சிதைவு, photolysis of water. முக்கியமானது வந்து பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவோம். தட் இஸ் ஒளிக்கிரியையின் முக்கியமான நிகழ்வு வந்து கடைசியில வந்து ப்ராஃபிட். என்ன ப்ராஃபிட் இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி அண்ட் NADPH. ஏடிபி வந்து உடனடி ஆற்றல், NADPH வந்து சேமித்து வைக்கப்பட்ட ஆற்றல். ஸோ தட் இஸ் தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் விச் ஹேப்பன் இன் த லைட் ரியாக்ஷன். ஸோ ராபர்ட் ஹில் அப்படிங்கிறவர் தான் இந்த ஒளிக்கிரியை வந்து கண்டுபிடிச்சாரு. அண்ட் இவர் வந்து ஸ்பினாஷ், தட் இஸ் கீரை, ஒரு வகையான கீரை தாவரத்திலிருந்து இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு he found out, he discovered the Hill reaction. He discovered that oxygen which is evolved it is coming from the water. Okay, so இந்த ரியாக்ஷன் நீங்க பார்த்துப்பீங்க, H2O plus CO2 சன்லைட் பட்ட உடனே கார்போஹைட்ரேட் பிளஸ் ஆக்சிஜன் பிளஸ் வாட்டர்னு வருது.
இல்லையா? சோ அந்த ஆக்சிஜன் வந்து வாட்டரிலிருந்து பெறப்பட்டதாக இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது வந்து இந்த ராபர்ட் ஹில் இந்த ஒளிக்கிரிய எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் கண்டுபிடிச்சாரு. தட்ஸ் a very important discovery. So what happens here is photon of light. இந்த இதுதான் வந்து இந்த பிக்மெண்ட்டினுடைய ஸ்ட்ரக்சர். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எமர்சன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட், தட் இஸ் செவ்வீழ்ச்சி கோட்பாடுக்கு அப்புறம் வந்து எமர்சன் வந்து கண்டுபிடிச்சாரு. தட் இஸ் ஒரு நீண்ட அலைநீளம் கொண்ட ஒளியின் தாக்கத்தால் வந்து ஒளி சேர்க்கையின் விகிதம் குறைக்கப்படுகிறதுன்னு கண்டுபிடிச்சாரு. ஸோ அதே எமர்சன் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட்ல என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு நீண்ட அலைநீளம் 700 நானோமீட்டர்ஸ் அலைநீளம் கொண்ட ஒரு ஒளிக்கதிருடன் ஒரு குறைந்த அலைநீளம் 680 நானோமீட்டர்ஸ் ஒளியை வந்து சேர்ந்து அந்த குளோரெல்லா மீது செலுத்தும் பொழுது, நான் சொன்னேன் இல்லையா, பச்சை பாசி குளோரெல்லாத தான் முக்காவாசி எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் நடந்திருக்கு. ஸோ 2 அலைநீளங்கள் கொண்ட ஒளிக்கதிர்களை வந்து குளோரெல்லா மேல செலுத்தும் போது, தட் இஸ் ஒன்னு வந்து நீண்ட அலைநீளம் 700, ஒன்னு வந்து சற்று குறைந்த அலைநீளம் 680, ரெண்டும் வந்து ஒன்றாக அளிக்கும் பொழுது போட்டோசிந்தசிஸின் சதவிகிதம் வந்து மிகுதியாக உயர்த்தப்பட்டது. ஸோ செவ்வீழ்ச்சியில நம்ம என்ன பார்த்தோம்னா 700 நீண்ட அலைநீளம் கொண்ட செந்நிற ஒளிக்கதிர்கள் வந்து குளோரெல்லா மீது செலுத்தப்படும் போது ஒளி சேர்க்கையின் சதவீதம் வெகுவாக குறைக்கப்பட்டதுன்னு நம்ம எமர்சன் ரெட் டிராப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே வந்து எமர்சன் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட், அதுல என்னன்னா 2 வித அலைநீளம் கொண்ட ஒளிக்கதிர்களை வந்து ஒன்றாக செலுத்தும் போது the photosynthesis rate was increased dramatically. ஸோ இததான் வந்து அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, 2 ஒளி தொகுப்புகளின் மூலம் தான் ஒளிக்கிரியை நடைபெறுகிறது. ஓகே, ஸோ குளோரோபிளாஸ்டுக்குள்ள 2 ஒளி தொகுப்புகள் இருக்கு. ஸோ ஒன்னு வந்து PS1 போட்டோ சிஸ்டம் 1 ஒளி தொகுப்பு 1, ஒளி தொகுப்பு 2. இந்த ஒளி தொகுப்பு 1 வந்து 700 நானோமீட்டர் அலைநீளம் கொண்ட ஒளிக்கதிரால் கிளர்ச்சி விடப்படுகிறது. அதே சமயம் PS2 680 நானோமீட்டர் ஒளிக்கதிர்களால் கிளர்ச்சியுறப்படுகிறது, தாக்கப்படுகிறது. ஸோ எலக்ட்ரான்கள் வந்து குளோரோஃபில் ஏ 700 நானோமீட்டர்ஸ் பட்ட உடனே எலக்ட்ரான்கள் வெளியிடப்படுகிறது. அதே சமயம் PS2 அப்படிங்கிற ஒளி தொகுப்பு 680 நானோமீட்டர்ஸ் அலைநீளம் கொண்ட ஒளிக்கதிர்கள் பட்ட உடனே எலக்ட்ரானை வெளியேற்றுகிறது. இந்த 2 ஒளி தொகுப்பும் பக்கத்துல அமைந்திருக்கு. ஒன்னு வந்து கிரானால் அமைந்திருக்கும், ஒன்னு வந்து ஸ்ட்ராமா லெமல்ல அமைந்திருக்கும். ஒரே இடத்துல ரொம்ப பக்கத்துல இருக்காது, கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஸோ PS1 கிரானா போர்ஷன்ல இருக்கும், PS2 வந்து ஸ்ட்ராமா போர்ஷன்ல இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் சற்று பிரிந்த நிலையில் இருக்கும். ஆனால் ஒளிக்கதிர்கள் ஒன்றாக இவ்விரு ஒளி தொகுப்புகள் மீது படும் ஒரே சமயத்துல எலக்ட்ரான்கள் இரு ஒளி தொகுப்பிலிருந்தும் வெளியிடப்படும். ஸோ both the photosystems act in tandem. Tandem அப்படின்னா in succession. ஒண்ணுக்கு பின் ஒளிக்கதிர்கள் படப்பட they will release the electrons continuously. The electrons will be released till the light keeps falling on the photosystem. So there are 2 photosystems which are present in the chloroplast lamella, one in the grana portion, one in the stroma portion, and PS1 accepts 700 nanometer, PS2 accepts 680 nanometer of light. So both occur simultaneously. So இதுதான் வந்து photosystem உடைய structure அப்படின்னு சொல்லலாம். ஒளி தொகுப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஒளி தொகுப்புனாலே என்ன அர்த்தம்னா நிறமிகளின் கூட்டு. ஸோ முக்கியம் ஒளி தொகுப்பு PS1ல பாத்தீங்கன்னா the important part is reaction center. reaction centerனா மைய கிரியை பகுதி, reaction center, கிரியை பகுதி அப்படின்னு சொல்லலாம். This is made of one molecule of chlorophyll A. It is made of one molecule of chlorophyll A. So chlorophyll A தான்
அனைத்து தாவர வகைகள்லயும் நீங்க பார்க்கலாம். It will be present. This forms the important part of reaction center. மைய reaction centerனா கிரியை பகுதி அப்படின்னு சொல்லலாம். It is made of one molecule of chlorophyll A. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோர் ரியாக்ஷன் சென்டர் கோர் சென்டர்னு சொல்லுவோம், மைய பகுதின்னு சொல்லுவோம். இது வந்து குளோரோஃபில் பி ஆல் இருக்கும். ஸோ குளோரோஃபில் ஏ வந்து இட் ஃபார்ம்ஸ் த ரியாக்ஷன் சென்டர், குளோரோஃபில் பி ஃபார்ம்ஸ் த கோர் பார்ட் ஆஃப் த போட்டோசிஸ்டம். ஸோ போட்டோசிஸ்டம் அப்படின்னா ரியாக்ஷன் சென்டர் இருக்கு, கோர் பார்ட் இருக்கு, ஆக்சசரி பார்ட் இருக்கு, ஆண்டனா சிஸ்டம் சொல்லுவோம். இட் இஸ் கால்ட் ஆண்டனா சிஸ்டம் ஆர் பெரிஃபரல் சிஸ்டம், ஓகே, ஆர் ஆக்சசரி சிஸ்டம். ஸோ ரியாக்ஷன் சென்டர் நடுவுல இருக்கு, அதை சுற்றி இருக்கக்கூடியது கோர் பார்ட், அண்ட் தென் அதையும் சுற்றி இருக்கக்கூடியது ஆண்டனா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். This okay, reaction center is made of chlorophyll A. Chlorophyll B surrounds the reaction center. It is called the core part, okay, மைய பகுதி. And then அதையும் சுற்றி மற்ற துணை நிறமிகளான கெரோட்டினாய்ட், xanthophyll இதெல்லாம் வந்து சுற்றி இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சசரி பிக்மெண்ட்னு சொல்றோம், துணை நிறமிகள்னு சொல்றோம். ஸோ ஒளியில வந்து 7 வகையான ஒளி இருக்கு நம்ம பார்த்தோம். மோஸ்ட்லி வந்து ப்ளூ அண்ட் ரெட்ல தான் வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், ஈர்ப்பு நிறமாலைன்னு பார்த்தோம். ஸோ ரியாக்ஷன் சென்டர் வந்து ரொம்ப குறைவா ஒரே ஒரு குளோரோஃபில் ஏ மட்டும்தான் இருக்கு. ஓகே, இது ஒரே ஒரு ஒளிக்கதிரை வைத்து ஒளிச்சேர்க்கையை வந்து நடத்த முடியாது. ஸோ பல வகை ஒளிக்கதிர்களை வந்து ஒன்று சேர்த்து, இப்போ கெரோட்டினாய்டு வந்து வேற அலைநீளம் கொண்ட ஒளியை கிரகித்துக் கொள்ளும், xanthophyll வந்து வேறு சில ஒளிக்கதிர்களை கிரகித்துக் கொள்ளும், எல்லோ, ஆரஞ்சு அதெல்லாம் பார்த்தோம். ஸோ எல்லா ஒளிகளையும் சேர்த்து இந்த ஆக்சசரி பிக்மெண்ட்னு சொல்றோம் இல்லையா, ஆண்டனா பிக்மெண்ட், வெளியில இருக்கக்கூடிய வெளிப்பகுதியில இருக்கக்கூடிய அந்த நிறமிகள்லாம் என்ன செய்யும்னா தத்தம் அலைநீளத்துக்கு ஏற்ப ஒளியை கிரகித்து கொண்டு they absorb the light according to their wavelength and then they pass it on to the reaction center. So reaction centerல ஒரே ஒரு குளோரோஃபில் ஏ மாலிக்யூல் தான் இருக்கு. அது மட்டும் இருந்தா போராது. ஒளி சேர்க்கைக்கு வந்து நிறைய போட்டான்கள் தேவை, நிறைய ஒளி கதிர்கள் தேவை. ஸோ அந்த ஒளி கிரியை வந்து ஊக்குவிக்க கொஞ்சம் அதிகமான ஒளி ஆற்றல் தேவை. ஸோ ஒரே ஒரு குளோரோஃபில் ஏ மூலக்கூறு மட்டும் போராது. அதனாலதான் குளோரோஃபில் பி இருக்கு, அப்புறம் துணை நிறமிகளான xanthophyll, கெரோட்டினாய்டும் சேர்ந்து இருக்கு. ஸோ இவை அனைத்தும் ஒளிக்கதிர்களை உள்வாங்கி அவைகளின் ஆற்றலை மட்டும் குளோரோஃபில் ஏ, தட் இஸ் த ரியாக்ஷன் சென்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ ஒளியின் ஆற்றலின் கடத்துதல் நடைபெறுகிறது. இட்ஸ் கால்ட் ரெசோனன்ஸ் டிரான்ஸ்ஃபர். இட் இஸ் கால்ட் resonance transfer. The energy of the solar light is being transferred from the accessory pigments to the reaction center. So இதுதான் நம்ம இந்த படத்துல பார்க்கிறோம். So photosystem 1 reaction center வந்து 700 nanometer chlorophyll A molecule இருக்கும். பட் photosystem 2 உடைய reaction center வந்து 680 nanometers chlorophyll B molecule இருக்கும். So this picture shows how the photosystem is organized. Light energy is passed on from the peripheral antenna system to the reaction center through resonance transfer. So ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு போட்டானும் தாக்கும் பொழுது, ரியாக்ஷன் சென்டர்ல இருக்கிற குளோரோஃபில்ல வந்து தாக்கும் பொழுது, ஒவ்வொரு போட்டான், ஒவ்வொரு ஒளிக்கற்றை தாக்கும் பொழுது 2 எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படுகிறது. ஓகே, 2 electrons get excited. ஓகே, எங்க இருந்து எக்ஸைட் ஆகுது? குளோரோஃபில்ல பார்த்தோம் இல்லையா, நடுவுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் ஆட்டம், அதுதான் வந்து முக்கியமான பாகம், மெக்னீசியம் ஆட்டம். ஸோ மெக்னீசிய ஆட்டத்திலிருந்து 2 எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படுகிறது. ஸோ திஸ் இஸ் தி டயக்ராம் which clearly depicts how the photosystem is, how the structure of photosystem is there, and what is the reaction center, what is the core center, what is the peripheral antenna center,
Okay, this is the whole structure of photosystem, and where it is located in the, it is embedded in the grana part of the chloroplast. Okay, and whenever one photon of light strikes the reaction center, two electrons are excited from the magnesium atom of the chlorophyll A. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா அதனால தான் சொல்றோம் chlorophyll A is the essential pigment, மிக முக்கியமான நிறமி chlorophyll A. So it converts, it absorbs the energy, light energy, and converts the light energy to chemical energy. So ஒளிக்கதிரை வேதியியல் ஆற்றலாக மாற்றக்கூடிய தன்மை chlorophyll A க்கு உண்டு. So it absorbs the light energy and converts it into chemical energy. இதுதான் ஒளி வேதியியல் வினை அப்படின்னு சொல்றோம். ஒளி வேதியியல் வினை, photochemical reaction. So this is done chiefly by chlorophyll A. மற்ற குளோரோஃபில்கள், மற்ற குளோரோஃபில் நிறமிகள், நம்ம 9 வகை குளோரோஃபில் நிறமிகள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ குளோரோஃபில் பி, கெரோட்டின், ஜாந்தோஃபில் இதெல்லாம் வந்து ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், துணை நிறமிகள். முக்கியமான நிறமி வந்து குளோரோஃபில் ஏ. துணை நிறமிகள்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் பி, கெரோட்டின், ஜாந்தோஃபில் இவைகளை நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் another diagram where it is very clearly mentioned. இப்படி பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் சென்டர். ஓகே, கிரியை பகுதி குளோரோஃபில் ஏ, அதை சுற்றி குளோரோஃபில் பி, கேரோட்டினாய்ட், ஜாந்தோஃபில். இதுதான் வந்து ஆண்டனா பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டனா பிக்மெண்ட்ஸ், தட் இஸ் அந்த மைய பகுதியின் ஒளிக்கதிர்களை தவிர்த்து மற்ற ஒளிக்கதிர்களை கிரகித்து கொள்ளக்கூடிய வகையில அமைந்திருக்கும் துணை நிறமிகள். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன் சென்டர். இதை வந்து கோர் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். கோர் காம்ப்ளெக்ஸ். This is the antenna complex made of accessory pigments, துணை நிறமிகள் இருக்கும். So chlorophyll A இங்க இருக்கும், chlorophyll B அதை சுற்றி இருக்கும். மற்ற நிறமிகள், துணை நிறமிகளான xanthophyll, carotenoid, anthocyanin நிறைய பிக்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அவைகள்லாம் வந்து இந்த கோர் காம்ப்ளெக்ஸை சுற்றி இருக்கும். ஸோ இதுக்கு பேரு முழுமையாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். இதுதான் வந்து ஒளி சேகரிக்கும் கூட்டு தொகுதி, ஒளி தொகுப்பு. ஒளி தொகுப்பு 1, ஒளி தொகுப்பு 2, photosystem 1, photosystem 2. Each photosystem has a reaction center, a core complex, and antenna complex or accessory pigments. So ஒளி வந்து எல்லா நிறமிகளிலும் வெளியில இருக்கக்கூடிய துணை நிறமிகள் மேல் பட்டு அவை அந்த ஒளியின் ஆற்றலை கோர் காம்ப்ளெக்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. they transfer their energy and the core complexல இருந்து ஒளியின் ஆற்றல் ரியாக்ஷன் சென்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. that is the chlorophyll A. ஸோ இங்க இருந்து மெக்னீசியம், இதுக்குள்ள குளோரோஃபில் மாலிக்யூலுக்குள்ள இருக்கிற மெக்னீசியம் அயான்ல இருந்து 2 எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படுகிறது. ஸோ பக்கத்திலேயே வந்து எலக்ட்ரான் ஏற்பி இருக்கும். ஏன்னா வெளியேற்றப்பட்ட எலக்ட்ரான் வந்து ஏற்கப்படணும், இல்லைன்னா வினை வந்து தொடராது, ரியாக்ஷன் வில் ஸ்டாப். ஸோ பக்கத்திலேயே வந்து ரியாக்ஷன் சென்டர் பக்கத்திலேயே எலக்ட்ரான் கேரியர்ஸ் இருக்கும், எலக்ட்ரான் கேரியர் மூலக்கூறுகள் இருக்கும், எலக்ட்ரான் ஏற்பிகள் இருக்கும். எலக்ட்ரான் தாங்கிகள்னு சொல்லுவோம், ஏற்பிகள்னு சொல்லலாம். they are the electron, they only will start the reaction. ஸோ இது வரைக்கும் ஒளியின் வினை நடக்கிறது. வேதியியல் வினை வந்து ரியாக்ஷன் சென்டர்ல இருந்து எலக்ட்ரான் வெளியேற்றப்படும், இந்த எலக்ட்ரான்கள் வந்து ஏற்கப்படும். இதுதான் வேதியியலின் ஸ்டார்டிங் பாயிண்ட். கெமிக்கல் photochemical reaction சொன்னோம் இல்லையா? so the chemical reaction உடைய starting point is release of electron and accepting the electron. okay, so இந்த படத்துல நமக்கு ஈஸியா தெரியும் what is the importance of these accessory pigments. இந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த துணை நிறமிகளின் முக்கிய பங்கு என்னன்னா, இந்த குளோரோஃபில் ஏ வந்து சீக்கிரமா ஆக்சிகரணம் அடைஞ்சிடும். ரொம்ப அதிகமான ஒளி ஆற்றல் வந்து படும்போது இட் கேன் கெட் டேமேஜ்டு, தி ரியாக்ஷன் சென்டர் கேன் கெட் டேமேஜ்டு. ஸோ டைரக்டா எல்லா ஒளிக்கதிர்களும் வந்து ரியாக்ஷன் சென்டர்ல படாம கொஞ்சம் கொஞ்சமா இந்த துணை நிறமிகளின் மூலம் அந்த ஆற்றல் மட்டும் வந்து
transfer பண்ணும்பொழுது the damage to the reaction center is minimized. The photo ஆக்சிடேஷன் சொல்லுவோம். ஒளியின் மூலம் ஆக்சீகரணம் நடைபெறும் அந்த சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய. ஸோ அதை வந்து நடைபெறாமல் இருக்க இந்த இந்த கிரியை பகுதியில் இருக்கிற குளோரோஃபில் ஏ மூலக்கூறை வந்து பாதுகாப்பதன் விளைவாக அதற்காக தான் இந்த துணை நிறமிகள் வந்து அதை சுற்றி இருக்கு. So chlorophyll A is being protected by the accessory pigments, okay, and the antenna pigments. They are protecting the chlorophyll A reaction center from photo oxidation. Okay, so this shows the structure of the photosystem. So reaction center can be, if it is P700 நம்ம mention பண்ணோம்னா this is photosystem 1. If the reaction center is P680, it is called the photosystem 2. Yes. So this is another diagram where you can see the reaction center and the core complex and the accessory complex. எங்க அமைந்திருக்கிறது? What is the distribution of the photosystem? Spatial distribution அப்படின்னா தனித்துவமான அமைவு. So PS2 is present in the grana lamellae. P618 சொல்றோம் இல்லையா, அது வந்து it is present in the grana lamellae. PS1 is present in the stroma lamellae. So grana ஒண்ணுக்கு மேல ஒண்ணு காயின்ஸ் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு இல்லையா குளோரோபிளாஸ்ட்குள்ள, அதுதான் grana lamellae. There you can see the PS2 distributed. Stroma lamellae தனி இழையாக இருக்கும். இரண்டு கிரானா பகுதியும் இணைக்கும் ஒரு தனி இழை இருக்கும், அதுதான் வந்து ஸ்ட்ராமா லேமெல்லின்னு சொல்லுவோம். That there you can see the PS1, they are distributed. Yeah, this is another diagram, PS2 and PS1. So always there is flow of electrons from water to NADP. So நீரிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க ஒளிக்கிரியையின் எலக்ட்ரான் வெளியேற்றம். முடிவு எங்கன்னா NADP. NADP தான் கடைசி எலக்ட்ரான் ஏற்பியாக செயல்படுகிறது. சோ நீர் மூலக்கூறு தான் முதல் எலக்ட்ரான் வெளியேற்றுகிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ கடைசி எலக்ட்ரான் ஏற்பி வந்து NADP. சோ எலக்ட்ரான்கள் தவிர புரோட்டான்களும் வந்து கடத்தப்படுதுன்னு சொன்னேன். இதனுடைய முக்கியமான விளைவு என்னன்னா ஏடிபியின் உருவாக்கம். ஏடிபியின் உருவாக்கத்திற்கு புரோட்டான் கடத்தல் தான் அடிப்படை வினையாக இருக்கு. ஓகே, அண்ட் தென் லீனியர் எலக்ட்ரான் ஃப்ளோனா சுழலா எலக்ட்ரான் கடத்து வினை. இதுல வந்து ஏடிபியும் உற்பத்தியாகும், NADPHம் உற்பத்தியாகும். This involves PS1 and PS2. So சுழலா எலக்ட்ரான் கடத்து வினையில வந்து இரண்டு ஒளி தொகுப்புகளும் சேர்ந்து நடத்தப்படும் ஒரு வினை சுழலா எலக்ட்ரான் கடத்து வினை. சுழலும் எலக்ட்ரான் கடத்து வினை, சைக்ளிக் எலக்ட்ரான் ஃப்ளோ, only PS1 is involved. இதுல வந்து ATP மட்டும்தான் உருவாகும். உடனடி ஆற்றல் மூலக்கூறான ATP மட்டும்தான் உருவாகும் PS1ல. Okay, so linear electron flow, cyclic electron flow, or non-cyclic electron flow, cyclic electron flow. So cyclic electron flow na you remember PS1 only is involved. In non-cyclic electron flow or linear electron flow, both PS1 and PS2 are involved. Yeah, this is the coenzyme. Coenzyme na tunai nodi. துணை நொதி. எப்பவுமே நொதி இருக்கும். The cells, all the metabolism are happening because of the enzymes only. So நொதிகளின் ஒரு துணை நொதியாக NADP செயல்படுது. நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். And this is ATP. Okay, ADP அடினோசின் டைபாஸ்பேட் உடன் ஒரு கனிம பாஸ்பேட் மூலக்கூறு சேரும் பொழுது இட் ஃபார்ம்ஸ் ATP, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஸோ அடினோசின் டைபாஸ்பேட்டோட ஒரு கனிம பாஸ்பேட் சேரும் போது அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டாக உருவாகுது. இது ஒளியின் ஆற்றலின் மூலம் நடைபெறுவதால் இதற்கு
photophosphorilation என்ன பேர். What is phosphorylation? Formation of addition of phosphate group is called phosphorylation. So ஒரு கனிம பாஸ்பேட் தொகுதியின் இணைப்பு தான் பாஸ்பரீகரணம் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஏடிபி மூலக்கூறின் உற்பத்தியில் ஒரு ஏடிபி மூலக்கூறில் ஒரு கனிம பாஸ்பேட் சேரும் பொழுது இட் இஸ் கால்ட் பாஸ்போரிலேஷன், பாஸ்பரீகரணம் அப்படின்னு பேர். இது வந்து ஒளியின் ஊக்குவிப்பால் நடைபெறுவதால் இதற்கு ஒளி பாஸ்பரீகரணம் அப்படின்னு பேர். பிகாஸ் இட் ஹேப்பன்ஸ் டியூ டு த energy from the solar radiation, from the light. It is called photophosphorylation. Okay, so this is an important thing which is happening along with the electron transfer. So electron கடத்தும் நிகழ்வு நடைபெறும் பொழுதே photophosphorylation நிகழ்வும் நடைபெறுகிறது. So photophosphorylation is coupled to electron transfer reaction. So எலக்ட்ரான் கடத்து வினையும் ஒளி பாஸ்பரீகரணம் ஒன்று சேர நடைபெறுகிறது. எங்க? இந்த ஒளி கிரியையில, ஹில் ரியாக்ஷன்ல. So that is what light dependent reaction அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா you have non-cyclic photophosphorylation, cyclic photophosphorylation. So cyclic photophosphorylation னா சுழலும் எலக்ட்ரான் கடத்து வினையின் மூலம் நடைபெறும் ஒளி பாஸ்பரீகரணம். சைக்ளிக் photophosphorylation அப்படினாலே it involves two reactions. One is cyclic electron flow and photophosphorylation. Photophosphorylation during the cyclic electron transfer. Non-cyclic photophosphorylation அப்படினா the photophosphorylation happening during linear electron transfer. சுழலா எலக்ட்ரான் கடத்து வினையில் நடைபெறும் ஒளி பாஸ்பரீகரணம். சோ இங்கேயும் வந்து ஏடிபி உருவாகும், இதுலயும் வந்து ஏடிபி உருவாகும். சோ ஒண்ணுத்துல வந்து சுழலும் வண்ணம் எலக்ட்ரான் கடத்து வினை நடைபெறும், ஒண்ணுத்துல வந்து சுழலா வண்ணம் எலக்ட்ரான் கடத்து வினை நடைபெறும். So it is light reaction is mainly happening via two important reactions: cyclic photophosphorylation, non-cyclic photophosphorylation. We were seeing the light reaction and I told you that it is divided into two important parts: cyclic photophosphorylation and non-cyclic photophosphorylation. And this is the linear flow of electron. Chuma in that this diagram shows a linear flow of electron, that is சுழலா electron கடத்து வினை அதனுடைய பாதையை நம்ம பார்க்கலாம். Just basic இது. So you have the PS2 and PS1. PS1 is chlorophyll A P700. PS2 is chlorophyll A P680. That means they will absorb solar radiation of wavelength 680 nanometer. PS1 absorbs, the chlorophyll A absorbs the solar radiation of wavelength 700. Okay. So from water, electrons will flow. It will go to PS2. PS2 லிருந்து வெளியிடப்படும் எலக்ட்ரான்கள் PS1. It will go to PS1. PS1 லிருந்து வெளியிடப்படும் எலக்ட்ரான்கள் will go to NADP. So this is a simplified version of non-cyclic photophosphorylation diagram. So இது வந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா சுழலும் பாஸ்பரீகரண எலக்ட்ரான் கடத்து சுழற்சி, சுழலா எலக்ட்ரான் கடத்து சுழற்சி அப்படின்னு நம்ம படிக்கலாம். This is cyclic flow of electrons. So this is the photosystem 1. Okay, you have the reaction center which is P700 chlorophyll A molecule. This is the core complex. This is the accessory pigments, துணை நிறமிகள். So ஒளி கதிர்கள் பட்டவுடன் ஒளி ஆற்றல் கடத்தப்பட்டு all the radiation goes to chlorophyll A, and this makes the magnesium atom of chlorophyll A to evict electrons. So electron வெளியேற்றப்படும் போது first it is captured by a ferredoxin
protein. Okay, for iron sulfur protein அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் நிறைய மூலக்கூறுகள் இருக்கும். இதை வந்து எலக்ட்ரான் தாங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அந்த குளோரோபிளாஸ்ட் மெம்பரேன்ல தத்தம் எலக்ட்ரான் கிரகித்து கொள்ளும் தன்மைக்கு ஏற்ப அமைந்திருக்கும். the capacity of electron carrying capacity ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அடிப்படையில அமைந்திருக்கும். they will be structured in an order. They will be placed in an order. These are molecules made of proteins. Okay, so iron sulfur protein will be the first acceptor. Then the electron will go to ferredoxin, another electron acceptor. Then it goes to cytochrome B6. Cytochrome B6 அப்படிங்கிற ஒரு நொதிக்கூட்டு. From cytochrome B6 it goes to cytochrome F. So electronகள் cytochrome B6 ல இருந்து cytochrome F க்கு கடத்தப்படும். And then it goes to another protein called plastocyanin. plastocyanin இருந்து எலக்ட்ரான் விடுவிக்கப்பட்டு மீண்டும் PS1 போய் சேருது. This is why it is called cyclic flow of electron. சுழலும் எலக்ட்ரான் கடத்து வினை. Cyclic flow of electron in which the electron evicted by the reaction center of PS1 comes back to the same place. So it is called a cyclic electron flow. So இந்த சுழலும் எலக்ட்ரான் கடத்து வினையில வந்து 2 இடத்துல ATP மூலக்கூறு உருவாகுது. இந்த ஆற்றல் வெளியிடப்படும் ஆற்றலால் ATP மூலக்கூறுகள் உருவாக்கப்படுது. So this is called cyclic phosphorylation. So ATP இன் உருவாக்கத்துக்கு பாஸ்பரீகரணம் அப்படின்னு பேர். எப்படி உருவாகுது ATP? ADP உடன் ஒரு கனிம பாஸ்பேட் மூலக்கூறு சேரும் பொழுது ATP உருவாகுது. இந்த வினைக்கு தான் பாஸ்போரிலேஷன், பாஸ்பரீகரணம் அப்படின்னு பேர். சோ இது ஒளியின் ஆற்றலால் ஊக்குவிக்கப்பட்ட சுழலும் எலக்ட்ரான் கடத்து வினையில் நடைபெறுவதால் இதற்கு சுழலும் ஒளி பாஸ்பரீகரணம் அப்படின்னு பேர். ஓகே, நான் சுழலா பாஸ்பரீகரணம் அப்படின்னா என்ன? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா P680 that is PS2. ஸோ எப்படி PS1ல வந்து இந்த ரியாக்ஷன் சென்டர் கோர் காம்ப்ளெக்ஸ் ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் அமைந்திருக்கோ அதே மாதிரி PS2 குளோரோஃபிலே ரியாக்ஷன் சென்டர் இஸ் P680. இதுல இருந்து கிளர்ச்சியுற்று எலக்ட்ரான்கள் வெளியிடப்படுகிறது. வெளியிட்டவுடன் இதை வந்து குவினோன் மூலக்கூறு தாங்கிக் கொள்கிறது. குவினோன் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு தாங்கி கோஎன்சைம் Q அப்படின்னு சொல்லுவோம். குவினோன் மாலிக்யூல் இதுல இருந்து பிளாஸ்டோகுவினோன் அப்படிங்கிற மூலக்கூறுக்கு போகுது. அப்புறம் இட் கோஸ் டு சைட்டோக்ரோம் B6. ஸோ சைட்டோக்ரோம் B6 வந்து PS1க்கும் PS2க்கும் பொதுவான ஒரு மூலக்கூறாக எலக்ட்ரான் ஏற்பியாக செயல்படுது. எலக்ட்ரான் ஏற்பியாக செயல்படுது. பொதுவான எலக்ட்ரான் ஏற்பி சைட்டோக்ரோம் B6. It forms a bridge between PS1 and PS2. அது எப்படின்னு நீங்க இப்ப பார்க்கலாம். சைட்டோக்ரோம் B6ல இருந்து சைட்டோக்ரோம் F, சைட்டோக்ரோம் Fல இருந்து பிளாஸ்டோசயனின். So பிளாஸ்டோசயனின்ல இருந்து it goes to PS1. Goes to PS1. So chlorophyll PS1ல இருக்கக்கூடிய chlorophyll A ஏன்னா 2 நிகழ்வும் ஒரே சமயத்துல நடக்குது. PS2 ஊக்குவிக்கப்படுது, PS1 ஊக்குவிக்கப்படுது. ஸோ ரெண்டு இது நடந்து முடிஞ்ச அப்புறம் இந்த எலக்ட்ரான் வெளியேற்றம் PS2ல இருந்து வெளியேற்றிய பின் PS1 இருந்து வெளியேறது கிடையாது. 2 ஒளி தொகுப்பும் சைமல்டேனியஸா எலக்ட்ரான்களை வெளியிடும். ஓகே, ஸோ இங்க இருந்து வெளிவருகிற எலக்ட்ரான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெரிடாக்ஸ் அயன் சல்ஃபர் புரோட்டீன் ஃபெரிடாக்சின். ஆனால் இது சைக்கிளிக்ல வர மாதிரி திரும்ப PS1க்கே வராது. From ferredoxin it gets accepted by 2 NADP molecules and it gets reduced to 2 NADPH2. ஓகே, ஸோ அது எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ what happens here is a non-cyclic flow of electron. ஏன்னா
வெளியிடுகிற இடத்திலேயே திரும்ப சேர்றது கிடையாது. இட் கோஸ் டு another molecule. So it is called non-cyclic photophosphorylation. இந்த இடத்துலயும் வந்து ஒரு இடத்துல வந்து ஏடிபி உருவாகுது. ஸோ அதனால இட் இஸ் கால் நான்-சைக்ளிக் photophosphorilation. ஸோ இங்க முக்கியமா வந்து நீரின் பங்கு என்ன? நாம ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, நீர் வந்து நீர் மூலக்கூறுகள் தான் முதல் எலக்ட்ரான் வெளியிடும் மூலக்கூறுகளாக செயல்படுகிறது அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். ஸோ இங்க இன்னொன்று விஷயம், நீங்க முக்கியமான விஷயம், நீங்க பி அட்டென்டிவ் அண்ட் லிசன். தட் இஸ் குளோரோஃபில் ஏ ஒளிக்கதிர்களால் கிளர்ச்சியுட்டு மெக்னீசியம் ஆட்டம் ரிலீசஸ் அன் எலக்ட்ரான். ஸோ அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் ஹோல் உருவாகுது இல்லையா, வெற்றிடம் உருவாகுது. ஸோ எந்த ஒரு ஆட்டமில் இருந்து எலக்ட்ரான் வெளியேற்றப்படும் பொழுது அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகுது. இட் ஹேஸ் அன் எலக்ட்ரான் ஹோல். ஸோ இமீடியட்லி வாட்டரிலிருந்து நீர், when it has an electron hole, it becomes a chlorophyll A molecule வந்து எலக்ட்ரானை வெளியேற்றிய உடனே it becomes a very strong oxidizing agent. அதுக்கு வந்து ஆக்சீகரண ஆற்றல் வந்து மிகுதியாக வந்து விடுகிறது. எதுக்கு? chlorophyll A P680க்கு. ஒரு எலக்ட்ரான் வெளியேறியவுடன் the chlorophyll A molecule, P680 molecule, photosystem 2 chlorophyll A becomes a very high oxidizing agent. அதுக்கு வந்து அதிக ஆக்சீகரண ஆற்றல் வந்து அடைகிறது. ஸோ இந்த ஆற்றல் வந்து என்ன ஆகுதுன்னா, பக்கத்திலேயே வந்து நீர் மூலக்கூறுகள் இருக்கும், இந்த PS2ஓட சேர்ந்து இருக்கும். ஓகே, PS2ஓட சேர்ந்து இணைந்து இருக்கும் நீர் மூலக்கூறுகள் இருக்கும். அந்த ஆக்சீகரண ஆற்றலால் இந்த நீர் மூலக்கூறுகள் ஆக்சீகரிக்கப்படுகிறது. The water molecules get oxidized by the high oxidation potential of the chlorophyll A molecule because of the electron hole created here due to the eviction of electron. ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த அதிகப்படியான ஆக்சீகரண ஆற்றலால் நீர் மூலக்கூறு சிதைவுறுகிறது. ஸோ H2O becomes, it gets broken down to OH, hydroxyl molecule. ஸோ இதன் மூலம் ஆக்சிஜன் பிரிக்கப்படுகிறது. ஆக்சிஜன் பிரித்து ஹைட்ரஜனும் பிரிக்கப்படுகிறது. ஸோ 2H2O breaks down to give O2 and 4 protons and 4 hydrogen atoms. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தான் வந்து NADP லாஸ்டா இருக்கு இல்லையா, எலக்ட்ரான் ஏற்பி, கடைசி எலக்ட்ரான் ஏற்பி, அதோடு இணைந்து it forms to NADPH2. It forms NADPH2. ஸோ இதுதான் வந்து NADP-ஐ குறைக்க உபயோகப்படுத்தப்படும் ஹைட்ரஜன் மூலக்கூறு. ஸோ இது எங்கிருந்து வந்தது? நீரின் சிதைவால் வெளியேற்றப்படும் புரோட்டான்களின் மூலம் NADPH ஆக குறைக்கப்படுகிறது. ஸோ குளோரோஃபில் P680 PS2இல் ஏற்படும் எலக்ட்ரான் வெற்றிடத்தை உடனடியாக நிரப்புகிறது நீரின் சிதைவு. ஸோ உடனடியாக இந்த வினை, இந்த எலக்ட்ரான் வெளியேற்றம் நடைபெற்ற உடனேயே நீர் மூலக்கூறுகள் சிதைவுற்று எலக்ட்ரான் வெற்றிடத்தை நிரப்பி விடுகிறது. So the photolysis of water releases electrons which goes back to the electron hole, which closes the electron hole. So இது நடக்கும்போது திரும்ப continuous process. So electron hole fill ஆன உடனே திரும்ப அடுத்த எலக்ட்ரான் வெளியேடும், திரும்ப நீர் மூலக்கூறுகள் சிதைவுறும், திரும்ப electron hole will get filled. So this is a continuous process. As soon as the electron hole gets filled, another electron is released. Okay, and then again another electron hole gets filled. So this is a continuous process. Electrons keep getting released from P680. Electrons keep getting replenished by the photolysis of water. So இதுதான் வந்து முக்கியம். இது நடக்கல அப்படின்னா, எலக்ட்ரான் ஹோல் வந்து ரீப்ளனிஷ் ஆகல அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஸோ அதனாலதான் முக்கியமான பங்கு வந்து நீர் மூலக்கூறுகளின் சிதைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் லைட் ரியாக்ஷன் இஸ் த போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இப்ப P680 வந்து கிளர்ச்சி விட்டு
கிளர்ச்சியுற்று எலக்ட்ரான்களை வெளியேற்றி விடுகிறது. தட் இஸ் ஓகே. பட் எலக்ட்ரான் ஹோல் மஸ்ட் பி ரீப்ளனிஷ்டு. வெளியேற்ற அந்த வெற்றிடம் வந்து நிரப்பப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான நிகழ்வு. அது எதனால் நடக்குது? நீரின் சிதைவால் வெளியேற்றப்படும் எலக்ட்ரான்களால் நடக்குது. தட் இஸ் வை நீரின் சிதைவு தான் மிக முக்கியமான ஒரு வினை. ஒளி கடத்து வினையில முக்கியமான வினை வந்து நீரின் சிதைவால் வெளியேற்றப்படும் எலக்ட்ரான்கள் இந்த PS2வில் அந்த மைய ரியாக்ஷன் சென்டர்ல ஏற்படக்கூடிய எலக்ட்ரான் வெற்றிடத்தை நிரப்ப செய்கிறது. அதை நிரப்ப செஞ்சாதான் அடுத்த எலக்ட்ரான் வெளியேற முடியும். Otherwise the cycle will stop. No photosynthesis will take place. So this is the most important reaction. So இங்க இருந்து குளோரோஃபில் P680 ல இருந்து எலக்ட்ரான் வெளியேறுகிறது. உடனடியாக நீர் சிதைந்து அந்த எலக்ட்ரான் வெற்றிடத்தை நிரப்புகிறது. So P680 ல இருந்து வெளியேற்றப்பட்ட எலக்ட்ரான் பல எலக்ட்ரான் தாங்கிகளின் மூலமாக கடைசியில P700க்கு வந்தடையுது. சோ இந்த P700ல அதே சமயத்துல P680ல எலக்ட்ரான் வெளியேறுகிற அதே சமயத்துல P700ல இருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறும். இங்கேயும் வந்து எலக்ட்ரான் வெற்றிடம் தோன்றும் இல்லையா? So you will have an electron hole created in P700 also. So with what is it filled? With the electron which is released by P680. So P680 ரிலீஸ் பண்ணுகிற எலக்ட்ரான்கள் படிப்படியாக ஒவ்வொரு எலக்ட்ரான் ஏற்பிகளையும் தாண்டி P700 இன் எலக்ட்ரான் வெற்றிடத்தை நிரப்புகிறது. So you can see from here, this is the first starting point of electron transfer. P680 ல இருந்து எலக்ட்ரான் வெளியேறுகிறது. உடனே நீர் மூலக்கூறுகள் சிதைந்து எலக்ட்ரான் வெற்றிடத்தை நிரப்புகிறது. P680 ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வெற்றிடத்தை நிரப்புகிறது. P680 ல இருந்து வெளியேறுகிற எலக்ட்ரான் பல ஏற்பிகளை தாங்கி P700 இல் ஏற்பட்டிருக்கிற எலக்ட்ரான் வெற்றிடத்தை நிரப்புகிறது. Okay, that's why I told both the photosystems, they exit the electrons simultaneously. ஒரே நேரத்தில் எலக்ட்ரான்களை வெளியிடும் ஒளி தொகுப்புகள். So P700 இலிருந்து சைக்ளிக் ஃப்ளோ மாதிரி இருக்கும், சுழலும் எலக்ட்ரான் தாங்கிகள் மாதிரி. ஆனா பெரடாக்ஸின் இருந்து it will be accepted by NADP. So நீரின் மூலக்கூறின் சிதைவால் வெளியிடப்பட்ட புரோட்டான்களும் NADP-யோட சேர்ந்து இதை வந்து NADPH அப்படிங்கிற ஒரு ஆற்றல் சேமிக்கும் மூலக்கூறாக உருவாக்குது. This is Z scheme அப்படின்னு சொல்லுவோம். Z மாதிரி இருக்கிறதுனால it is also called Z scheme or Z scheme அப்படின்னு சொல்லுவோம். நான் சைக்ளிக் பாஸ்போரிலேஷன். எல்லா தாவரங்களிலேயும் நான் சைக்ளிக் பாஸ்போரிலேஷன் தான் நடைபெறும். PS1, PS2 எல்லா தாவரங்களிலும் இருக்கும். சைக்ளிக் பாஸ்போரிலேஷன் வந்து சில சூழ்நிலையில மட்டும்தான் நடைபெறும். ஓகே, எல்லா சூழ்நிலையிலையும் உங்களுக்கு சைக்ளிக் பாஸ்போரிலேஷன் நடக்காது. சில பாக்டீரியால பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போட்டோ சிஸ்டம் தான் இருக்கும், சைக்ளிக் பாஸ்போரிலேஷன் மட்டும்தான் நடக்கும். ஆனா தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா தாவரங்கள்லயும் இல்ல போட்டோசிந்தசைசிங் பிளான்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா PS1 as well as PS2 ரெண்டுமே நடக்கும். ஓகே, சில லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஒளி சேர்க்கையில் ஈடுபடும் சில உயிரினங்கள்ல, ஒற்றை செல் உயிரினங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சைக்ளிக் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது தாவரங்கள்லயும் இருக்கும், சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் நடக்கும் சில சூழ்நிலைகள்ல. இன் சம் சிச்சுவேஷன்ஸ் the plant will have only cyclic phosphorylation. In 99% of the time, both the photosystems will be there. That's why I say non-cyclic photophosphorylation தான் எப்பவுமே நடைபெறும். சில சூழ்நிலைகள்ல சுழலும் பாஸ்பரிகரணம் நடைபெறும். அது என்ன சூழ்நிலைன்னு நம்ம பார்க்கலாம். So this I hope you have understood. So cyclicல வந்து நீங்க பாத்தீங்கன்னா only ATP is produced. Non-cyclical தான் you have ATP as well as NADPH2 will be produced. That is why it is called the assimilatory power generator. Okay, that is அதிகமான ஆற்றலை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒளிக்கிரியை நிகழ்வு தான் non-cyclic photophosphorylation. So இதுல நீரின் சிதைவு,
PS2 PS1 இலிருந்து எலக்ட்ரான்களின் வெளியேற்றம் மற்றும் எலக்ட்ரான் வெற்றிடத்தின் நிரப்பு. அண்ட் இந்த சுழலா பாஸ்பரிக் அமிலத்துல ஏடிபியும் NADPH2 உருவாகுது. ஸோ இதுதான் இதனுடைய சம்மரி. திஸ் இஸ் த சம்மரி ஆஃப் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்பார் ரிலேஷன். ஸோ இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஏற்பிகள்லாம் வந்து முக்கிய பங்கு வகுக்குது. எதுக்கு? டு கேரி த எலக்ட்ரான் அண்ட் ரிலீஸ் இட் டு த நெக்ஸ்ட் அக்செப்டர். ஸோ எலக்ட்ரான் டோனர் அப்படின்னு பார்த்தோம்னா 3 எலக்ட்ரான் donors இருக்கு. One is water, one is P680, one is P700. So மத்ததெல்லாம் எலக்ட்ரான் அக்செப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் ஏற்பிகள் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் கொடையாளர், எலக்ட்ரான் ஏற்பி. ஸோ எலக்ட்ரான் கொடையாளராக இருக்கிறது வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது P680 chlorophyll, P700 chlorophyll and water. Okay, so this is the diagrammatic representation of photochemical conversion. ஒளி வேதியியல் மாறுதல். Okay, that is the மாறுதல் வினை. ஒளி வேதி மாற்ற வினை அப்படின்னு நம்ம சொல்லலாம். Photochemical conversion. So this is the reaction center. I mean, this is the light harvesting complex. ஒளி சேகரிக்கும் தொகுப்பு photosystem 2, ஒளி சேகரிக்கும் தொகுப்பு photosystem 1. So I told you சுழலா பாஸ்பரீகரணத்துல தான் வந்து உங்களுக்கு ஏடிபியும் உருவாகுது, NADPயும் உருவாகுது. Okay, so this is the schematic diagram of non-cyclic photophosphorylation. So I told you the cytochrome B6 is the bridge between photosystem 2 and photosystem 1. So this forms the bridge. It is an important molecule because it transfers protons also. So சில எலக்ட்ரான் தாங்கிகள் வந்து எலக்ட்ரான்களை மட்டும் கடத்தும், சில எலக்ட்ரான் தாங்கிகள் புரோட்டான்களையும் கடத்தும். So some of the proteins will carry only electron, will transfer only electrons. Some will transfer protons also. ஏன் protons வந்து ரொம்ப important அப்படின்னா நம்ம பார்ப்போம். அதுல வந்து cytochrome B6 வந்து it acts as a proton transporting agent also. That is why it carries more importance. Cytochrome B6 carries the transfers protons also. So லாஸ்ட்ல வந்து இந்த இருள் கிரியையில் நடைபெறும் அந்த கார்போஹைட்ரேட்டின் உற்பத்திக்கு கால்வின் சைக்கிள் இதுக்கு தான் வந்து ஏடிபியும் NADPயும் சேர்ந்து கார்போஹைட்ரேட்டின் உருவாக்கத்திற்கு உபயோகித்துக் கொள்ளப்படுகின்றன. So the products of photochemical conversion, that is ATP and NADP, are going to be used in the dark reaction. That is the Calvin cycle. So I told you, no, cyclic and non-cyclic. Whenever there is a low carbon dioxide, okay, bacteriaல நம்ம பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து குறைவாக இருக்கு, ஒளிச்சேர்க்கைக்கு பாதிக்கக்கூடிய அளவுல இருக்கு அப்படின்னா நார்மலி they will show cyclic photophosphorylation. எனர்ஜி தேவைப்படும் இல்லையா, அதிகமான எனர்ஜி தேவைப்படும். ஏன்னா ஒளிச்சேர்க்கை வந்து குறைவான கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால அதிக ஆற்றல் தேவைப்படும் பொழுது cyclic phosphorylation will happen. That is ATP will be produced. அதே சமயம் வந்து உங்களுக்கு ஹையா இருக்கு, நிறைய இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்கு, ஒளியின் ஆற்றலும் நிறைய இருக்கு அப்படின்னா அதிகமா வந்து உங்களுக்கு NADPH தேவைப்படும் போது ஆற்றலை வந்து விடுவிக்க வல்லதாக இருக்கக்கூடிய NADPH. So I told you already, you have two types of energy requirements. உடனடி ஆற்றல்னா ATP, செல்லுக்கு வந்து உடனடியா ஆற்றல் தேவைன்னா ATP உருவாக்கும். அது வந்து சைக்கிளிக்ல வந்து உங்களுக்கு ATP மட்டும் உருவாக்கும். செல் வந்து ஏற்கனவே ஆற்றல் நிறைய இருக்கு, நிறைய ஆற்றல் இருக்கு செல்லுல, அதனால NADPH ஆக சேமித்து வைத்திருக்கிறது. ஸோ தேவைப்படும் போது NADPH வந்து NADPH வந்து சிதைவுற்று ATP-யை வந்து விடுவிக்கும். So when there is a high amount of carbon dioxide, it will favor non-cyclic photophosphorylation. அதுல வந்து ATP
குறைவாகவும் NADP வந்து அதிகமாகவும் உற்பத்தி ஆகும். நான் சைக்ளிக்ல நம்ம பார்த்தோம். ஸோ NADPH வந்து அப்புறம் தேவைப்படும் போது ஆற்றலை விடுவிக்கக்கூடிய ஒரு உயிரிய மூலக்கூறு. ஸோ உடனடி ஆற்றல் கிடையாது. தேவைப்படும் போது ஆற்றலை விடுவிக்கக்கூடிய ஒரு உயிரிய மூலக்கூறு தான் NADPH2. ஸோ இது வந்து எல்லா ஆக்சிஜன் இவால்விங் ஆட்டோட்ராஃப்ஸ்லயும் இருக்கும். நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன். ஸோ இது வந்து செல்கள் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும் செல்கள் வந்து தங்களுடைய ஆற்றலை வந்து வீணாக அதிகமா ஏடிபியை மட்டும் உற்பத்தி செய்யாம வீணாக போகாமல் அதை வந்து NADPH2 ஆக சேமித்து வைக்கும் ஒரு வினையை வந்து இருக்கு அதுல. ஸோ த photosynthesizing organisms can store their energy, extra energy in the form of NADPH2. Whenever the cell requires energy, NADPH2 can be broken down to release the ATP. So the energy does not go waste. ஸோ அதிகமா ஏடிபியை மட்டும் உற்பத்தி செஞ்சுட்டு இருந்தா வேஸ்டா போகும். ஏடிபி வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாது செல்லுல, உடனே சிதைவு விட்டுரும். ஏடிபி சிதைவு உரிச்சுன்னா என்ன, எனர்ஜி வந்து வேஸ்டா போயிடும், உபயோகம் இல்லாம போயிடும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் செல் என்ன பண்ணும், போட்டோசிந்தசைசிங் செல் என்ன பண்ணும் அப்படின்னா, தேவையான ஆற்றலை வந்து உடனடி ஆற்றலாகவும் தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஆற்றலை வந்து NADPH2 ஆகவும் சேமித்து வைக்கும். ஸோ திஸ் இஸ் அ கண்ட்ரோல் மெக்கானிசம் ஃபார் கன்சர்விங் எனர்ஜி. ஆற்றலை வந்து வேஸ்ட் ஆக்காமல் அதை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணுறதுக்கு இயற்கையாகவே இந்த ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும் செல்கள்ல இருக்கக்கூடிய ஒரு வினை, non-cyclic photophosphorylation. So another important thing is chemiosmosis. So இதெல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு, எலக்ட்ரான் கடத்து வினையெல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு, ATP உருவாகுது, NADPH2 உருவாகுது. ஸோ இந்த ATP உருவாகுதுன்னு சொல்றோமே, how does it happen? How is ATP produced? நம்ம ஜஸ்ட் ADPல ஒரு கனிம பாஸ்பேட் சேரும் பொழுது ATP உருவாகுதுன்னு பார்த்தோம். It is not such a simple thing. It is another important reaction which is called phosphorylation, photophosphorylation பார்த்தோம். How does it happen? So Peter Michel அப்படிங்கிறவர் தான் வந்து he found out how ATP is synthesized during photosynthesis. Okay, during the electron flow of photosynthesis, how ATP is synthesized. So he gave rise to what is called chemiosmosis. Osmosis படிச்சிருப்போம், ஒரு செறிவு, அதிக செறிவு இருக்கக்கூடிய அடர்வு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து குறைவான அடர்வு இருக்கக்கூடிய இடத்துக்கு நீரோ இல்ல வேற ஒரு மூலக்கூறோ டிரான்ஸ்பர் கடத்தப்படும். So transport, osmosis refers to transport. Chemi responds to a chemical reaction. So osmotic process is enzymatic reaction involving simultaneous chemical reaction and a transport process. So chemiosmotic நிகழ்வுனா நொதியின் உதவியால் ஒரே நேரத்தில் கடத்தும் நிகழ்வால் தூண்டப்படும் வேதியியல் நிகழ்வு. ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸும் நடக்குது, அது தூண்டுவிக்கப்பட்டு ஒரு வேதியியல் மாற்றமும் நடைபெறுகிறது. இதுக்கு தான் chemiosmosis அப்படின்னு பேரு. இதை வந்து இட் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் லைட் ஒளிக்கிரியையில தான் உங்களுக்கு வந்து chemiosmosis நடக்குது. இட் இஸ் டிபெண்டிங் ஆன் சம்திங் கால்ட் புரோட்டான் பம்ப். ஓகே, ஸோ இதா பாத்தீங்கன்னா அந்த குளோரோபிளாஸ்ட் சவ்வு வந்து இட் கேன் டிரான்ஸ்ஃபர் ஒன்லி எலக்ட்ரான்ஸ். It can transfer, only electrons can transfer to and fro the membrane. நீங்க படிச்சிருப்பீங்க, plasma membrane is a semi permeable membrane. எல்லா மூலக்கூறுகளும் அதுக்குள்ளோட டிராவல் பண்ணாது, உள்ளேயும் வெளியேயும் டிராவல் பண்ணாது. சில மூலக்கூறுகள் மட்டும்தான் பிளாஸ்மா சவ்வின் இடையே கடத்தப்படும். ஸோ எலக்ட்ரான்கள் வந்து ஈஸியா இட் கெட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் பிட்வீன் த மெம்பரேன், பட் புரோட்டான்ஸ் cannot get transferred easily. They have to be pumped out. ஒரு விசையின் உதவியால், using a force, the protons have to be pumped out. No, it is not easy to transport protons because protons are high energy molecules. புரோட்டான்கள் வந்து அதிக ஆற்றல் நிறைந்த மூலக்கூறுகள், அதனால வந்து ஈஸியா they just don't get transferred easily through and from the membrane like electrons. ஓகே, ஸோ புரோட்டான்கள் வந்து கடத்தப்படும் வேண்டும் என்றால் ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும்.
ஒரு விசையின் மூலமாக புரோட்டான் உந்து விசை அப்படின்னு சொல்லுவோம். புரோட்டான் உந்து விசை, that is called proton pump. It is called proton pump. So அதன் மூலமாக புரோட்டான்கள் கடத்தப்பட்டு அதன் விளைவாக இந்த புரோட்டான் கடத்து வினையின் மூலமாக ஏடிபி உருவாக்கப்படுகிறது. இதுதான் வந்து கெமி ஆஸ்மோசிஸ், கடத்தும் வினையோடு நிகழ்வால் தூண்டப்படும் வேதியியல் நிகழ்வு. சோ புரோட்டான் கடத்தும் வினையால் தூண்டப்படும் ஏடிபி உற்பத்தி, இதுதான் வந்து கெமி ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. திஸ் இஸ் a very important reaction happening in the ஒலிக்ரியை, that is Hill reaction. ஸோ இதுதான் வந்து இதுக்கு தேவையானது வந்து ஏடிபி சிந்தேஸ். இதுதான் ஒரு நொதி. இது வந்து கடைசி நொதியாக நம்ம பார்த்தோம். 4 முக்கிய நொதி கூட்டுகள் அந்த குளோரோபிளாஸ்ட் சவ்வின் மேல் அமைந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஓகே, ஒன் இஸ் PS1, ஒன் இஸ் PS2, ஒன் இஸ் cytochrome B6F, ஒன் இஸ் PS1 and the fourth one is ATP synthase. Fourth one is ATP synthase. ATP synthase-ங்கிற நொதியின் உதவியால் தான் ஏடிபி உற்பத்தி நடக்குது. போட்டோபாஸ்போரிலேஷன் சொல்றோம் இல்லையா? ஏடிபி உற்பத்திக்கு வந்து தேவையான நொதி வந்து ஏடிபி சிந்தேஸ். இதுவும் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோமா லேமெல்லேல அமைந்திருக்கிறது. ஸோ எலக்ட்ரான் கடத்தப்படும் பொழுது சில ஏற்பிகளால் புரோட்டான்களும் கடத்தப்படுகின்றன. புரோட்டான்கள் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த லுமென், இந்த தைலகாய்டு லுமென் இருக்கு இல்லையா, மெம்பரேன், இரு மெம்பரேன் சவ்வுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வெற்றிடம் வந்து லுமென் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லுமென்ல வந்து புரோட்டான்கள் வந்து தங்கிடும், புரோட்டான்கள் வந்து சேர்ந்துடும். அது தானாக வந்து இட் கேனாட் கிராஸ் த மெம்பரேன். தானாக புரோட்டான்கள் வந்து பிளாஸ்மா சவ்வை வந்து தாண்ட முடியாது. அதற்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் தேவை. புரோட்டான் பம்ப் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் மூலமாக புரோட்டான்கள் வந்து ஏடிபி சிந்தேஸ் வழியாக வெளியேறும் பொழுது ஏடிபியும் பாஸ்பரஸும் இணையறதுக்கான ஆற்றலை அது கொடுக்கிறது. ஸோ ஏடிபி பாஸ்பேட் மாலிக்யூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். செல்லுல வந்து குளோரோபிளாஸ்ட்குள்ள வந்து ஃப்ரீயா இருக்கும். ஏடிபி மூலக்கூறுகள் ஃப்ரீயா இருக்கும். இன்ஆர்கானிக் பாஸ்பேட் மூலக்கூறுகள் தனிச்சையாக இருக்கும், மூலக்கூறுகள் இருக்கும். ஆனா அவை ரெண்டும் பக்கத்துல இருக்கும்போது இட் டசன்ட் பிகம் ஏடிபி. ஏடிபியும் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டும் பக்கத்துல இருக்கும்போது இட் டசன்ட் பிகம் ஏடிபி. இட் ஹாஸ் டு பி இன்டியூஸ்ட் by the proton motive force அப்படின்னு சொல்லுவோம். proton motive force அப்படின்னா புரோட்டான் உந்து விசையால் ஏற்படும் ஆற்றலை வைத்துதான் ஏடிபியும் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டும் சேர்ந்து they become ATP. ஸோ புரோட்டான்கள் வந்து உள்ளே சேர்ந்து இருக்கு இல்லையா, இது வந்து வெளியேற்றப்படுகிறது. ஒரு புரோட்டான் பம்பின் மூலம் வெளியேற்றப்பட்டு அந்த வெளியேறும் பொழுது ஒரு ஆற்றல் ரிலீஸ் ஆகுது. அந்த ஆற்றலின் மூலமாக ஏடிபி அண்ட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் கெட் ஜாயின்ட் டு ஃபார்ம் ஏடிபி. ஸோ ஏடிபி photosphorylation needs a proton motive force or proton pump. அந்த உந்து விசையை தான் வந்து நம்ம புரோட்டான் பம்ப் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஏடிபி சிந்தேஸ் என்சைமை பார்த்தீங்கன்னா 2 சப்யூனிட் இருக்கும், 2 அலகு இருக்கும் இந்த நொதியில. F0 சப்யூனிட்னு ஒரு அலகு, F1 சப்யூனிட்னு ஒரு அலகு. F0ங்கிற அந்த சப்யூனிட் அலகு வந்து மெம்பரேனுக்குள்ள இருக்கும், மெம்பரேனுக்குள்ள அமிழ்ந்து இருக்கும். F1 வந்து வெளியே தெரியும், தலைபாகம் மாதிரி வெளியே தெரியும். ஸோ புரோட்டான்கள் வந்து இந்த ஏடிபி சிந்தேஸ் இதோட இந்த மெம்பரேனோட சேர்ந்து வெளியேறும் பொழுது ஏடிபியும் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டும் சேர்ந்து ஏடிபி உருவாகுது. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் enzyme complex of the photosystem. So you can see here PS2, PS1 electron transfer நடைபெறுகிறது. இந்த cytochrome B6 ஆல புரோட்டான்கள் வந்து உள்ள வருது. புரோட்டான்கள் வந்து உள்ள நிறையும் போது என்ன ஆகுதுன்னா pH வந்து குறைவாக ஆயிடும். புரோட்டான் pH வந்து என்ன ஆகும், குறைவாடா 7 விட குறைஞ்சிடும், நியூட்ரல் pH விட குறைஞ்சிடும். பிகாஸ் pH itself means ஹைட்ரஜன் அயான்ஸ் தான்.
ஸோ ஹைட்ரஜன் அயான்ஸ் நிறைய இருக்கும்போது இந்த இடத்துல வந்து pH குறைஞ்சிடும். ஸோ செல்லுக்கு வெளியே நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், செல்லுக்குள்ள பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் நிறைய இருக்கு. செல் இன் த சென்ஸ் அந்த தைலகாய்டு லுமென் சொல்றோம் இல்லையா, அது வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் நிறைய ஆயிடும். ஸோ வெளியே வந்து கம்மியா இருக்கு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ என்ன ஆகும்னா ஆஸ்மாசிஸ்னால உள்ள நிறைய இருக்கிற பகுதியிலிருந்து வெளியேற பார்க்கும். ஸோ புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிடும் பிகாஸ் ஆஃப் த because of the difference in the charges inside and outside. You call it proton motive force, which will force the protons to pass through the ATP synthase enzyme. ஸோ புரோட்டான்கள் வெளியேறும்போது வெளியே இருக்கக்கூடிய ADP-PI வந்து அந்த ஆற்றலின் உதவியால் ATP-ஆக மாறிடும். This is a diagram which shows you the chemiosmotic process. So everything happens simultaneously. எல்லா வினைகளும் வந்து ஒன்று சேர்ந்து தான் நடக்கிறது. எலக்ட்ரான் கடத்து வினை, ATP உருவாக்கும் வினை எல்லாமே ஒன்றாக தான் நடைபெறும். So flow of electrons will happen from water to NADP. Flow of protons from cytochrome B6 through ATP synthase. Okay, so அதுதான் நான் ஏற்கனவே காமிச்சேன். Linear electron flow, that is சுழலா எலக்ட்ரான் கடத்து வினையில ஏடிபியும் NADPHம் ரெண்டும் உருவாகும். சைக்ளிக் எலக்ட்ரான் ஃப்ளோல ஏடிபி மட்டும் தான் உருவாகும். So this is what is the final reaction of Hill reaction. So like this is இந்த பிக்சர்ல உங்களுக்கு எல்லாமே is a summary of Hill reaction. Summary of Hill reaction. So PS2 PS2 ல் இருந்து வெளியேறும் எலக்ட்ரான் வாட்டரின் சிதைவால் அந்த வெற்றிடம் நிரப்பப்படுகிறது. இந்த PS2 ல் இருந்து வெளியேறக்கூடிய எலக்ட்ரான் சைட்டோக்ரோம் B6 காம்ப்ளெக்ஸ், மற்ற பல கடத்திகள் இருக்கு. முக்கியமான கடத்தி வந்து சைட்டோக்ரோம் B6 காம்ப்ளெக்ஸ். ஏன் அப்படின்னா this will transfer hydrogen atoms also, protons also. So this forms a bridge between PS2 and PS1. So cytochrome complex ல இருந்து PS1 இல் ஏற்பட்ட எலக்ட்ரான் வெற்றிடத்தை finish the right reaction. இதுல வந்து பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஹில் ரியாக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஒளிக்கிரியையின் வெளியீடுகள், ஒளிக்கிரியையின் விளைவாக என்ன நடக்குது, ஃபைனலா வந்து what happens in Hill reaction. You have two ATP molecules formed from cyclic electron transfer. சுழலும் எலக்ட்ரான் கடத்தல் வினையின் மூலம் இரண்டு ATP மூலக்கூறுகள் உருவாகுது. One ATP molecule and two NADPH molecule from non-cyclic electron transfer. So சுழலா எலக்ட்ரான் கடத்தலின் மூலம் ஒரு ATP ஒரு ரெண்டு NADPH மூலக்கூறுகள் உருவாகின்றன. So both ATP and NADPH are referred to as assimilatory powers. ஒருங்கிணைந்த ஆற்றல் மூலக்கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Because they are going to be utilized for dark reaction. So ஒளிக்கிரியையில் உருவாகும் ATPயும் NADPH2 தான் ஆற்றல் மூலக்கூறுகளாக இருள் கிரியையில் உபயோகிக்கப்படுகின்றன. So they will be used up for synthesis of carbohydrates. So that is why they are called assimilatory powers. ஒருங்கிணைந்த ஆற்றல் மூலக்கூறுகள். And then finally oxygen is released during Hill reaction. One oxygen molecule is formed for every transfer of 4 electrons. So this is the equation of Hill reaction. ஒளிக்கிரியையின் அந்த equation சமன்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, two water molecules when they get hit by 8 photons plus 2 NADP மூலக்கூறுகள் எலக்ட்ரான் ஏற்பிகளாக final electron acceptor 2 NADP plus 3 ADP plus 3 inorganic phosphates. They produce 3 ATP, oxygen plus 2 NADPH. This is the product of Hill reaction. Oxygen, ATP and NADPH. So this is the balance sheet of Hill reaction. So இதில் இருக்கக்கூடிய ATPயும் NADPHயும் தான் அடுத்த வினை இருள் கிரியைக்கு ஆற்றலாக உபயோகிக்கப்படுகின்றன. So we finish the light reaction here.